Hey friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா KTM Adventure 390 தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூரிங் பைக். ஸோ டூரிங்காகவே வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணி ஸோ KTM வந்து செதுக்கி வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இதோட இன்ஜினுக்கு வந்தீங்கன்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 373.28 cc கொண்ட ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 9000 RPM வந்து பாத்தீங்கன்னா 42.8 நியூட்ரல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோடைய சீட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 855 mm கொண்ட சீட். இதோட டேங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 14.2 liters கொண்ட டேங்க். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 200 mm. ஸோ இதோட வெயிட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 177 kg கொண்ட இந்த பைக்கோட வெயிட். ஆனால் இது என்னுடைய பைக்கு தான். ஸோ நான் வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நான் முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 rupees வரும். ஸோ அதை ஏன்டா இப்போ சொல்கிற அப்படின்னா, ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் ஸோ நம்ம பைக் வாங்கினா கண்டிப்பாக கிராஷ் ஆக தான் செய்யும். எங்கேயோ ஒரு கிராஷோ இல்லை எங்கேயோ கீழே விழுந்தோனோ ஸோ இந்த டேங்க் வந்து ஓட்டே ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த டேங்கோட ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா KTMலேருந்து 50,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை காப்பாற்றணுன்னா ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராஷ் கார்டு போட்டிருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு போட்டுருந்தேன். ஸோ ஒரு கிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா என் கிராஷ் கார்டுலேருந்து எல்லாமே டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னொரு கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு போட்டுருவேன். ஸோ போட்டு நான் அதுக்கும் இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் இது பார்த்தீங்கன்னா 855 mm கொண்ட சீட் இது. ஆனால் இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிரேக் எடுக்காமல் வண்டி ஓட்டலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு தான் ஓட்டணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பெயின் எடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ட்விஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஸோ தேர்டு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய லைட் வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம் நல்லா இருக்குது, ஹை பீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குன்னு நான் வந்து சொன்னீங்கன்னா. லாஸ்ட்டு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதோடைய ப்ரைஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4,15,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா KTMலேருந்து இதோடைய ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பைக்கை வந்து வெளியே எடுக்கும் போது 4,15,000 rupees ஆகும். ஸோ கிருஷ்ணகிரி ஷோரூமில் நான் ரீசெண்டாக போயிட்டு கொட்டேஷன் வாங்கும் போது அந்த ப்ரைஸ் தான். ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 4,05,000 rupees 2023 மாடல். ஸோ இப்போ 2024 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 வந்து ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ 4,15,000 rupees அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை வந்து 8,000 rupees இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு கிராஷ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் ஆகும்போது உங்கள் இன்ஜினும் சரி உங்கள் டேங்க்கும் சரி காப்பாற்ற முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நிஜமாக அதெல்லாம் காப்பாற்ற முடியாது. ஸோ அது ஒன்று 8,000 rupees. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டூரிங் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேடல் ரேக் போடுவீங்க. இதோட ப்ரைஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 rupees பக்கம் வரும். 4,000 to 5,000 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன நீங்கள் வந்து டூரிங் போட்டிங்கன்னா மொத்தம் டோட்டலாக சேர்ந்தீங்கன்னா ஒரு 5 lakh rupees வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்காக நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாகவே வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து இவ்வளோ கிளியராக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. பின்னாடி இந்த பைக் வாங்கிட்டு பின்னாடி வர கம்ப்ளைண்ட்ஸை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க கம்ப்ளைண்ட் தான். பட் இன்ஜின்குள்ளே ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கூட வராது. ஸோ KTM பொறுத்த வரைக்கும் அதுக்கு கேரண்டி இருக்குது. ஏன்னா இதில் இன்ஜின் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஸோ நான் ஒரு 1 year யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் வந்திங்கன்னா ஒரு இன்ஜின் கம்ப்ளைண்ட்டும் வந்ததே கிடையாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாமா? ஸோ வாங்க போகலாம்.